செய்திகள். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினையை பேசிய கேப்டன் விஜயகாந்த் அவையிலிருந்து வெளியேற்றம். எதிர்க்கட்சிகள் கண்டனம். உத்தரப்பிரதேச தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா. மாயாவதிக்கு வேண்டிய சாராய தொழில் அதிபரிடமிருந்து 100 கோடி ரூபாய் பறிமுதல். முன்னாள் திமுக அமைச்சர் NKKP ராஜா வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. முக்கிய ஆவணங்கள் சிக்கின. கோத்ரா விசாரணை கமிஷன் முன்பு நரேந்திர மோடி ஆஜராக தேவையில்லை. குஜராத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். மக்கள் பிரச்சினைகளை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் எடுத்துரைத்ததை ஆளுங்கட்சியினர் தடுத்தனர். இதையொட்டி எழுந்த விவாதத்தை அடுத்து கேப்டன் விஜயகாந்த் உட்பட தேமுதிக MLA-க்கள் அனைவரையும் அவையிலிருந்து வெளியேற்றி சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்தார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தொடரின் 3வது நாளான இன்று அவை கூடியதும் கேள்வி நேரம் நடைபெற்றது. அப்போது பேசிய தேமுதிக சட்டமன்ற கொறடாவும் MLA-வுமான VC சந்திரகுமார் விலைவாசி உயர்வு குறித்து தமது கருத்துக்களை தெரிவித்தார். குறிப்பாக பால் விலை மற்றும் பேருந்து கட்டண உயர்வால் அடித்தட்டு மக்கள் வெகுவாக பாதித்துள்ளதாக தெரிவித்தார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காகவே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததாக தெரிவித்த சந்திரகுமார், தற்போது ஆட்சி பொறுப்பேற்றுள்ள அதிமுகவும் அதே செயலை பின்பற்றுவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் அவரை பேசவிடாமல் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜியும் மாதவரம் மூர்த்தியும் குறுக்கிட்டனர். அமைச்சர்கள் மட்டுமல்லாது முதலமைச்சர் ஜெயலலிதாவை குறுக்கிட்டு பேசினார். தங்கள் தயவால்தான் தேமுதிகவினர் சட்டப்பேரவைக்கே வந்ததாக அவர் குறிப்பிட்டார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய சந்திரகுமார், உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக பால் விலை மற்றும் பேருந்து கட்டணத்தை உயர்த்தி இருந்தால் சட்டப்பேரவைக்குள் யார் யார் வந்திருப்பார்கள் என்பது தெரிந்திருக்கும் என்றார். மேலும் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் அதிமுக ஆட்சிக்கே வந்ததாகவும் அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய ஜெயலலிதா, சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் தாங்கள் தனித்து போட்டியிட தயார் என்றும் முடிந்தால் தேமுதிக தனித்து போட்டியிடட்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட கேப்டன் விஜயகாந்த், இதற்கு முந்தைய அரசு இடைத்தேர்தல்களில் எப்படி வெற்றி பெற்றது என்றும் இப்போதைய அரசு எப்படி வெற்றி பெறும் என்பதும் தங்களுக்கு தெரியும் என்றார். இந்த கருத்துக்கு தேமுதிக MLA-க்கள் மட்டுமல்லாது திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் மேஜையை தட்டி ஆரவாரம் செய்து விஜயகாந்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். 2006 11 வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளோ வந்தது? அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஜெயிக்கல. இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரன்கோவிலை ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்ன போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா, அனைத்து இந்த அண்ணா திராவிடம் எப்படி ஜெயிக்க போறங்கிறது. இதைத் தொடர்ந்து பேசிய கேப்டன், பென்னாகரம் இடைத்தேர்தலில் அதிமுக டெபாசிட் இழந்ததை சுட்டிக்காட்டினார். கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்கள் என்ன கேட்டோமோ அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரன்கோவில் பெண்ணகரத்தில் ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. அப்போது நிதியமைச்சர் O. பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக MLA கலைராஜன் ஆகியோர் அநாகரிகமாக சைகை காட்டினர். இதனால் அவையில் கடும் அமளி நிலவியது. இதையடுத்து அதிமுக உறுப்பினர்களின் அடாவடிக்கு தேமுதிக உறுப்பினர்களும் தக்க பதிலடி கொடுத்ததால் பேரவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அமைச்சர் பேசுறாங்க, பிளீஸ். அது மரபல்ல. அமைச்சர் எழுந்திருக்கும் போது அவர் கொடுத்துற அப்புறம் வாய்ப்பு தராங்க. பிளீஸ் வருவாய்த்துறை அமைச்சர், பிளீஸ். ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவு விஜயகாந்துக்கு இருந்ததை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத சபாநாயகர் ஜெயக்குமார் எதிர்க்கட்சி தலைவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் தேமுதிக MLA-க்களை அவையிலிருந்து வெளியேற உத்தரவிட்டார். அதன் பின்னர் அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய கேப்டன் விஜயகாந்த், மக்கள் பிரச்சினைகளை பேச தேமுதிகவுக்கு அனுமதி அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிட தயாரா என்ற ஜெயலலிதாவின் சவாலை ஏற்றுக்கொண்ட கேப்டன் விஜயகாந்த், முதலில் ஆளுநர் ஆட்சி நடைபெறட்டும், அப்போது தேமுதிக தனித்து போட்டியிட தயார் என்று எதிர் சவால் விடுத்தார். கடந்த ஆட்சியில் நடைபெற்ற 15 இடைத்தேர்தல்களில் அதிமுகவின் நிலைமை என்ன என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் என்றும், குறிப்பாக பென்னாகரம் இடைத்தேர்தலில் அதிமுக டெபாசிட் இழந்ததை மறந்துவிடக் கூடாது என்று கேப்டன் விஜயகாந்த் கூறினார். சட்டசபையில்
எங்களுடைய உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள் பேசும் பொழுது பஸ் கட்டண உயர்வும் பால் விலை உயர்வும் பற்றி பேசும் பொழுது அவங்க வேற ஏதோ பேசுகிறாங்க. பேசும் பொழுது நானும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நிதியமைச்சர் ஓபிஎஸும் வருவாய்த்துறை மந்திரி செங்கோட்டையன் அவர்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் தனியாக ஜெயித்தோம் உள்ளாட்சியில்னாங்க. ஊரு கூடி தான் தேர் இழுக்கணும், ஊரு கூடி தானே தேர் இழுத்தாங்க. அன்றைக்கி ஊர் கூடாமல் இவங்க மாத்திரம் போயிருந்தா சட்டசபையில் 2011 நடந்தது அன்னைக்கு என்னங்கிற நிலைமை உண்மையை தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க தெரியாமல் இன்னைக்கு உள்ளாட்சியில் நாங்கள் ஜெயிச்சுங்கிறாங்க. போன இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட இவங்க ஜெயிக்கல. டெபாசிட் போன பெண்ணகரத்தை மறந்துட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டிலே முதலமைச்சர்னு தோத்த வரலாறு ஜெயலலிதா அவர்கள் தான் பர்கூரில் தோத்தாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதை பற்றி சொன்னால் அவங்க பேசுறதுக்கு யார் பேசுனாலும் மந்திரி பேசும்போது எந்திரிக்க சபாநாயகர் ஒத்துக்கிறேன், சந்தோஷம், பேசக்கூடாது. அதற்காக எங்களை எதையுமே பேச விடாம மந்திரி பேசுகிறான்னு என்ன பேசுகிறோங்கிற எங்களோட கருத்தை கேட்கணும். கருத்தை சொல்ல அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. கருத்தை சொல்ல விடாமல் எதிர்கட்சி தலைவருங்கிற சும்மாவது எதிர்கட்சி தலைவருங்க ஒரு அந்தஸ்தை கொடுத்துட்டு பேசக்கூடாதுன்னா என்ன சொல்கிறது? முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக எதிர்கட்சி தலைவருங்கிறாங்க. கேட்டால் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது எல்லா மந்திரிங்கும் போது நான் உட்காடுறேன். ஆனால் என்னையும் பேச அனுமதிக்க வேண்டாம். அப்படி நீங்கள் திரும்பினா எவரோ ஒருத்தர் கையை நீட்டி பேசுகிறார், என்ன நீ கை நீட்டி பேசுகிறேன்னு கேட்டால் அது தப்புங்கிறாங்க. அவர் யார் சொன்னதுன்னா 19 பேசும்போது என்ன பிரச்சனை கொண்டாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். கையை நீட்டி பேசணுன்னா எங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களும் 10 மாதம் தான், நாங்களும் 10 மாதம் தான். எப்படி யாரும் சும்மா இருப்பாங்க? யாரும் பொறுமை காக்க மாட்டாங்க. அதுக்காக இவங்க ஆளுங்கட்சி அப்படின்னா அதற்கு திமுக சொல்கிறாங்க மைனாரிட்டி என்பதை கலைஞர் அவர்களை ஒத்துக்கிட்டாங்களே. அதாவது 96 சீட்டுங்க மைனாரிட்டி என்பது பேர், அது உண்மைதானே? இது யாரும் இல்லைன்னா இவங்களா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிற ரெண்டு தாழ்மையானது. ஆக எதையுமே சட்டசபையில் பேச விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சவால் விட்டாங்க, சங்கரங்கோயிலில் தைரியமாக இருந்தால் திறன் இருந்தால் சந்திச்சுங்க. நான் என்ன சொல்கிறேன், போன உள்ளாட்சியில் நீங்கள் ஒரு கட்சியிலும் ஜெயிக்கலையா? அப்போ போனெல்லாம் கூட்டணி தானே இருந்தீங்க, அப்போ எங்கே ஜெயிச்சிங்களா? இன்னைக்கு உள்ளாட்சியில் இருந்து திறன் இருந்தால் செய்யுங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியில் நீங்கள் 1008 குத்தம் பண்ணுவீங்க. யாருக்கு வெளியே தெரியும் இவங்க தப்பு பண்ணுறது? யாருக்கு தெரியும்? நான் அதான் கேட்டேன், உள்ளாட்சியில் நாங்கள் ஏதாவது வன்முறை நடந்ததா, இடத்துல நடந்ததா, அதிகாரிகள் வச்சு நீங்கள் பண்ணது யாருக்கு தெரியும்? என்னென்ன தவறுகள் பண்ண முன்ன நீங்கள் எலக்ட்ரானிக்கல் ஓட்ஸை தப்புனீங்க. இப்போ மாத்திரம் எலக்ட்ரானிக்கல் ஓட்ஸ் நல்லா இருக்கா? அதை கேட்குறவங்களும் முடியாமல எல்லா மந்திரியும் ஆளுக்கு எந்திரிக்கிறாங்க. இன்னைக்கு மாத்திரம் எலக்ட்ரானிக் ஓட்ஸ் எல்லாம் ஜெயிச்சாங்க. இது மாத்திரம் சரியான்னு நான் கேட்கிறேன். போன தடவை எலக்ட்ரானிக் ஓட்டெல்லாம் தப்புன்னு எல்லாரும் போனோம். ஏன் எனது கட்சி கூட தான் போச்சு. இன்னைக்கு மாத்திரம் ஜெயிச்ச மாத்திரம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் சொன்னால் என்ன அர்த்தம்? நான் இதே கேட்கிறேன். நான் அன்றைக்கு சொன்னதான் எப்பவும் சொல்கிறேன். எப்போ சொன்னேன்? உண்ணாவிரத்தில் சொன்னேன். 6 மாதத்தில் தேர்தல் 12 ஒரு வருஷம் சும்மா இருங்க, கவர்னர் ஆட்சி வரட்டு நின்று பாருங்க தேர்தலில், அப்போ சந்திப்போம். திறன் யாருக்கு திறன் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு பேசுறாங்களே ஜெயலலிதா, அன்னைக்கு பேசுற திறன் இருக்கா இல்லையான்னு அதைத்தான் இந்த விஜயகாந்த் சொல்றேன். அதை கூட அவங்க பேச விட மாட்டேங்கிறாங்க. திறன் இருக்கா இல்லையாங்கிற ஒரு வருஷம் கழிச்சு வர சொல்லுங்க. 6 மாதம் பிடிச்சி கவர்னர் ஆட்சி வரட்டும். எம்பி தேர்தலில் கூட கவர்னர் ஆட்சி வரட்டும், சங்கரங்களில் கூட கவர்னர் ஆட்சி வந்தாலும் சந்திக்க முடியும். இல்லாட்டி இவங்க அராஜகம் வளரத்தானே செய்யும். நான் அதை பற்றி கவலைப்படலை. இவங்க என்ன ஒன்றாலும் பண்ணட்டும், அதை பற்றி கவலைப்படலைங்க. உங்கள்கிட்ட தாழ்மை அடிச்சு. இதனிடையே சட்டப்பேரவையில் இருந்து தேமுதிக வெளியேற்றப்பட்டதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திமுக தலைவர் கருணாநிதி, கூட்டணி சேர்பவர்களை அவதூறாக பேசுவதுதான் ஜெயலலிதாவின் பாணி என்று கண்டனம் தெரிவித்தார். இதேபோல் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட், பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பால் விலை பஸ் கட்டண உயர்வு சம்பந்தமாக பேசினார். வெற்றி பெற்றதற்கு பின்னால் அந்த கூட்டணியை விமர்சிப்பதும் அல்லது அந்த கூட்டணி இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதும் அது ஒரு சரியான அரசியல் நிலைப்பாடாக இருக்காது என்பது எங்களுடைய கருத்து. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சபையிலே நடைபெற்றிருக்கிற விவாதங்கள் அதோடு நிறுத்தப்பட வேண்டும். இதுபோன்ற விஷயங்களை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்பாமல் இருப்பது நல்லது என்று எங்களுடைய கட்சி குழுவினுடைய தலைவர் சவுந்தரராஜன் சபையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச தேர்தலில் வாக்காளர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த முதல்வர் மாயாவதியின் ஆதரவாளர் சாராய தொழிலதிபரின் வர்த்தக நிறுவனத்தில் இருந்து 100 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி
அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் நடைபெற இன்னும் 5 நாட்களே இருப்பதால் இறுதிக்கட்ட பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. வாக்காளர்களை கவர பணமும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஊபி முதல்வர் மாயாவதியின் ஆதரவாளரான சாராய வியாபாரி பாண்டிசதா என்பவர் வாக்காளர்களுக்கு கொடுக்க ஏராளமான பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் நொய்டாவில் உள்ள சாராய தொழிலதிபர்களுக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. அப்போது வளாகத்தின் தரைத்தளத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 கோடி ரூபாய் பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் ஊபி அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நெருக்கமாக உள்ளவர்களிடம் சோதனை நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் NKKP ராஜாவின் வீடு மற்றும் கல்லூரிகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. திமுக முன்னாள் அமைச்சர்களின் வீடுகள் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான கல்லூரிகள் உள்ளிட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்று வருவது தொடர்கதையாகியுள்ளது. அதன்படி திமுக ஆட்சி காலத்தில் கைத்தறித்துறை அமைச்சராக பதவி வகித்த NKKP ராஜாவின் வீடுகள் மற்றும் அவருக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் உறவினர்களின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். ஈரோடு செல்வம் நகரில் ராஜா வசித்து வரும் வீடு, சிதம்பரம் காலனியில் உள்ள வீடு, கவுந்தம்பாடியை அடுத்த எல்லிஸ்பேட்டை வீடு, ராஜாவுக்கு சொந்தமான பாரதிதாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்றது. இதேபோல் சென்னை ஷெனாய் நகரில் உள்ள ராஜாவின் மனைவி உமா மகேஸ்வரியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் சரஸ்வதி தலைமையில் 9 பேர் கொண்ட குழு சோதனையிட்டு பல முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றது. கரூரில் உள்ள ராஜாவின் 2வது மனைவி உதயா மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். குஜராத் கலவர வழக்கை விசாரித்து வரும் நானாவதி கமிஷன் முன்பு முதல்வர் நரேந்திர மோடி ஆஜராக தேவையில்லை என்று குஜராத் உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் கோத்ரா வன்முறையின் தொடர்ச்சியாக 2002ஆம் ஆண்டில் தொடர் கலவரங்கள் ஏற்பட்டன. இதை முதல்வர் மோடி தலைமையிலான அரசு திட்டமிட்டு நடத்தியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி நானாவதி தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டது. குஜராத் தொடர் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் நானாவதி கமிஷன் முன்பு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்த வழக்கு தொடர்பாக நானாவதி கமிஷன் முன்பாக முதல்வர் நரேந்திர மோடி ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று குஜராத் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அகில் குரேஷி மற்றும் சோனியா கோகனி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நானாவதி கமிஷன் முன்பு முதல்வர் மோடி ஆஜராக தேவையில்லை என்று தீர்ப்பளித்து மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குஜராத் உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் மூலம் முதல்வர் மோடியின் தன்மை நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக NGO வழக்கறிஞர் முகுல் சின்ஹா தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் அமைதியான முறையில் நடந்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த 28ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவின் போது ஒரு சில இடங்களில் தேர்தலை சீர்குலைக்க முயன்ற 4 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். மற்றபடி மாநிலம் முழுவதும் தேர்தல் அமைதியான முறையில் நடந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், மணிப்பூர் மாநில தேர்தல் வன்முறைகள் எதுவும் இன்றி அமைதியாகவும் நேர்மையாகவும் நடைபெற்றது என்றும், கடந்த முறை நடந்த தேர்தலில் 15 பேர் பலியானார்கள் என்றும் தெரிவித்தார். தேர்தலின் போது போதுமான அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பாதுகாப்பு படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் என்றும் அப்போது ப. சிதம்பரம் குறிப்பிட்டார். அரசு ஊழியரை மாவட்ட ஆட்சியர் தாக்கியதாக குற்றச்சாட்டு, நடவடிக்கை எடுக்க கோரி ஊழியர்கள் போராட்டம். பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.